ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. கூடவே ரிஷபராசிக்காரங்களோட கிரகநிலை கிரக மாற்றங்களும் நட்சத்திர பலன்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ராசியில் குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதத்தில் நமக்கு பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. அமாவாசை, அதோட கேதாரலட்சுமி விரதமும் இருக்கு. கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சு அதோட நிறைவா சூரசம்ஹாரம் இருக்குங்க. அடுத்ததா சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுது. அதுக்கு அடுத்ததா பௌர்ணமி பூஜைங்க. அதுல அன்னாபிஷேகம் நடக்கும் சிவன் கோவில்ல. இதோடு துளசி கல்யாணம், சோமவார விரதம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த நாட்கள்ல கந்தசஷ்டி சூரசம்ஹாரத்தை யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த நவம்பர் மாதத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவர் களத்திரக்காரகன் ஆவார். சுக்கிர பகவான் நவ கிரகங்களில் ஒருவர். சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் சுக்கிர பலம், சுக்கிர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. குருவின் அருள் எப்படி முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த சுக்கிர பகவானின் அருளும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. திருமண யோகத்திற்கும் வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்களை வாங்குவதற்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கவும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடவும் முக்கியமா கடன் தொல்லையிலிருந்து விடுபட சுக்கிரன் அருள் தேவைங்க. சுக்கிர பகவானை யோகக்காரன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவரை வெள்ளிக்கிழமையில சுக்கிர காயத்ரி சொல்லி வழிபடுங்க, நல்லது நடக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்களா இருப்பாங்க. அடிக்கடி மாறாம ஒரே விதமான வாழ்க்கையை தாங்க வாழ விரும்புவாங்க. பெரிய மாற்றங்களையும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அப்போதைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அன்பை வெளிக்காட்டுறவங்களா இருப்பாங்க. அதே சமயம் ரொம்பவே சிக்கனமானவங்களா இருப்பாங்க. சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிகமாக ஈடுபட்டு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க தோல்விகளை கண்டு பயப்படாம மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவாங்க. இவர்களின் ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்கங்க. இவங்களுக்கு கன்னி மகர ராசியில பிறந்தவங்க ஜோடியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவே சிம்மம் கும்ப ராசியில பிறந்தவங்களை சேர்க்காம இருக்கிறது நல்லதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரராகவும் சந்திரன் உச்சனாகவும் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை ரொம்பவே சுமூகமாக இருக்குங்க. இந்த மாதம் நல்ல ஒரு யோகமான பலன்களை பெற போறீங்க. பணவரத்து அதிகமாக இருக்க போகுதுங்க. மனதளவில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்களில் அனுகூலம் ஏற்படுங்க. புதிய நபர்களின் நட்புகளும் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு இடம் மாறுறாரு. அதனால அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் நிலுவை எல்லாமே வரப்போகுதுங்க. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போறாரு. பொன் பொருள் எல்லாமே அதிகமாக வாங்கி சேர்க்க போறீங்க. நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிலையான செலவுகளும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மனவேதனையை தரலாம். நீங்க பண நிர்வாகத்துல சரியான கவனம் செலுத்துங்க. அதனால தேவையான அளவுக்கு வரவு செலவுகளை பார்த்துக்கோங்க. பணத்தை முதலீடு செய்யுங்க. எதிர்கால தேவைக்கு பயன்படுங்க. அதோட குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண விஷயத்துல ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்க போகுது. நிதி ரீதியா நீங்க ரொம்பவே சாதகமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை கிடைக்குங்க. உங்களோட நிதி நிலையில முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் தாங்க இருக்குது. ஆனாலும் இது எல்லாமே மாதத்தோட முன்பகுதியில் தாங்க நடக்கும்.
மாத கடைசியில் உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பணத்தை செலவு பண்ணுங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக தாங்க நடக்க போகுது. நயமாக பேசுறது மூலியமா வாடிக்கையாளரை அதிகமாக்குவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்குங்க. அதனால நீங்க உங்களோட வேலையில கடினமா உழைச்சி நீங்க விரும்பிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தை உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி விரிவுபடுத்துவீங்க. அதுல வெற்றியும் அடைவீங்க. ஆனா தொழில்ல முதலீடு செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை அதிகமா தாங்க இருக்க போகுது. பொறுமையா முடிச்சு கொடுங்க. இதனால உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிலம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. அதிக வருமானமும் லாபமும் எப்பயுமே கிடைக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பார்த்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்பட்டு பரஸ்பர அன்பு அதிகமாக போகுதுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படலாங்க. நிதானமா பேசுங்க. கணவன் மனைவி ஏற்கனவே பிரிந்து இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்று சேருவீங்க. உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை பத்தி பேச்சுவார்த்தையை எடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலையில இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. வருமானம் நல்லாவே இருக்க போகுது. இந்த மாதம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்குங்க. ஏன்னா புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க. உங்க கூட இருக்கும் கலைஞர்களிடம் நிதானமா பேசுறது ரொம்பவே நல்லதுங்க. கோபத்தை குறைக்கிறது மூலியமா காரிய வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைதான் ஏற்பட போகுது. ரிஷப ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு விஷயத்துல உங்களோட ஆற்றல் அதிகமாகுங்க. இந்த ராசியில பிறந்த மாணவர்களுக்கு எல்லா விதமான எக்ஸாம்லயும் வெற்றி பெறுவீங்க. ஒரு சில மாணவர்களுக்கு இந்த மாதம் சவால்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுங்க. பாடங்களில் கவனிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா நல்லா படிக்கிறது மூலியமா நல்ல மார்க்கும் வாங்க முடியும். இந்த மாதத்துல பூமி தொடர்பான முதலீடுகள் செய்ய அனுகூலமான நேரமா இருக்குங்க. அதாவது வீடு மனை வாங்குறது, விவசாய நிலம் வாங்குறது, இது போன்றவை தாங்க. 5ஆம் இடத்துக்குரிய புதன் 7ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் தேடி வருங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் அனுகூலமான பலன்களை தான் தரப்போகுது. காதல் போன்ற விஷயத்திலும் இந்த மாதம் சாதகமான பலன்கள் தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணமான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு. உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பலவீனமாக தாங்க இருக்கு. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமான இருக்கும். அதாவது உடல் சூடு, உடல் உஷ்ணம், இது மாதிரியான உடல் பாதிப்பு தாங்க ஏற்பட போகுது. கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுதுங்க. வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட திறமையும் அதிகமாகும். உங்களோட செயல்பாட்டுக்கு பாராட்டு கிடைக்க போகுதுங்க. மனதுல தைரியமும் அதிகமாகும். மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த மாதம் செல்வ சேர்க்கை அதிகமாகுங்க. எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகமாக போகுது. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால உங்களுக்கு பணவரவு அதிகமாக போகுது. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 5ஆம் தேதி காலையில ஆரம்பிச்சு நவம்பர் 7ஆம் தேதி மாலை வரைக்கும் இருக்குங்க. பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. அதோடு வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருக பெருமானையும் வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.